Hi all. So TEQ Proficiency Certification. So what is TEQ Proficiency Certification? அது என்ன, எதுக்காக இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க, என்ன பண்ணணும், என்ன பண்ணா நமக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்கும், இந்த சர்டிஃபிகேஷன் கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பேசலாம்னு இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ TEQ Proficiency Certification, way to showcase yourself. ஓகே, ஸோ என்னதான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? எஸ் வாங்க. What is TEQ Proficiency Certification? TPC. TPC is a global certification conducted to prove your technical proficiency. So, எப்பவுமே வந்துட்டு நார்மலா கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்லைன் கோர்சஸ் பண்ணியிருப்போம், அதாவது அட்டன் பண்ணியிருப்போம். அண்ட் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண கூட ஃப்ரெண்ட் கொடுத்த எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சர்டிஃபிகேஷனுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டிபிசி அப்படின்னு ஒன்று நம்ம கொண்டு வரோம். ஸோ அது டெக் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். இது யார் பண்றோம் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம தான் பண்றோம், T4TEQ Software Solutions. ஸோ அதை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்ல கார்பரேட்டா ரெஜிஸ்டர் ஆகி 2019 ரெஜிஸ்டர் ஆகுது. அண்ட் இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஏஐ பேஸ்ட் டெஸ்ட். ஸோ வெப்கேம் கண்டிப்பா ஆன்ல இருக்கணும். ஸோ உங்களை நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். we will watch you every time. Fine. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது எதுக்கு இந்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில், லாஜிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸ்கில். இதை நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இங்கே சொல்கிறோம். அண்ட் ஏன் இந்த சர்டிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ங்க, டிபிசி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் தெரியும், எனக்கு ஜாவா இவ்வளோதான் தெரியும் எனக்கு அப்படின்ற சர்டிஃபிகேட்டை வச்சு ஒன்றும் பெருசாக காட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நான் வந்து சர்டிஃபை ஆயிருக்கேன், அதாவது மெரிட் சர்டிஃபை ஆயிருக்கேன் அப்படின்றது தான் இங்கே ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் அண்ட் மெரிட் சர்டிஃபிகேஷன் ஒன்று தான். ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்து இதில் ஸ்கில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேஷன். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரெக்ரூட்டரும் அப்படிதான். ஸோ ஒரு இன்டர்வியூ பண்ணுறவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா NAMCAT டெஸ்ட், இந்த டெக் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்பெனிஸ் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட ஸ்கோரை வச்சு நிறைய கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டெக் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுல உங்களோட ஸ்கோர் சப்போஸ் 60 மேல இருக்கு, இல்லை 80 மேல இருக்கு அப்படின்னா, கம்பெனிஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல கேண்டிடேட்டா எடுத்துட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அவங்க திருப்பி அசஸ்மெண்ட் வைக்க தேவையில்லை. ஸோ இன்டர்வியூ லெவல்ஸை குறைச்சிட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் சேர்த்துறது இப்போதைக்கு நியூ டெக்னாலஜி. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ்ங்க, உங்களோட டெக்னிக்கல் ப்ரொஃபைல் நான் ரெஸ்யூம்ல வந்துட்டு போட்டிருப்பேன், எனக்கு இவ்வளவு தெரியும், ஜாவா அவ்வளவு தெரியும், .NET எவ்வளவு தெரியும்னு சொல்றது. அது ஆத்தென்டிகேட் பண்றது யாரு அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் குளோபலி யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. ஸோ டிபிசி என்ன பண்றோம் அப்படின்னா, இதை ஆத்தென்டிகேட் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்றோம். எஸ் அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜாப் தேடுறது வந்து சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி ட்ரிச்சிக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள தேடிட்டு இருக்கோம். அண்ட் அதை தாண்டி போகணும், வி ஷுட் கனெக்ட் குளோபலி அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இதை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்த் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெக் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன். ஃபைன். ஸோ சர்டிஃபிகேட் நார்மலாக வந்துட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற சர்டிஃபிகேட்டுக்கும் டெக் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, நார்மலா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ல பாத்தீங்கன்னா, நீ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு இருக்கும். அதுல நீ என்ன லெவல்ல இருக்க அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. நார்மலா நம்ம ஊர்ல இருக்க கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் 80% போட்டு கொடுத்துருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ அதுக்கான வேல்யூவே இல்லை. அண்ட் ஆன்லைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா, சில கம்பெனிஸ் வந்து அதை அக்செப்ட் பண்றது இல்லை. அதான் உண்மையான விஷயம். இதுவே டெக் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ சில இந்த லெவல்ல இருக்க, நீ ஜாவால இந்த லெவல்ல இருக்க, நீ பைத்தான்ல இந்த லெவல்ல இருக்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். அது குளோபலா கண்டிப்பா ரெகனைஸ் ஆகும். ஃபைனுங்க. ஸோ இதுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் வி ஹேவ் 2 பேட்டர்ன்ஸ். ஒன் பேட்டர்ன், ஒன்று 2 பார்ட்டா இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MCQ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். ஸோ 50 MCQ இருக்கும், ஒவ்வொரு மார்க் இருக்கும். ஸோ 50 வரும். அண்ட் 5 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், 10 மார்க்ஸ் கேரி ஆகும். ஸோ 50 வரும். இதுல எப்படி சார் சிலபஸ் இருக்கும் அப்படின்னா, சில டாப் டு பாட்டம் எல்லாமே கவர் ஆயிருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்ல. ஃபைன். ஸோ ஹவு மச் ஷுட் ஐ ஸ்கோர் டு கெட் சர்டிஃபைட்? சர்டிஃபிகேட் வாங்கினா எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டா, எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டெக் சர்டிஃபிகேஷன்றது கொஞ்சம் குளோபலியாக இருக்குன்றனால இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, 60% மேலே எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டெக் சர்டிஃபிகேஷன். இதுல நீங்க 80% மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் வவுச்சர்ஸும் இன்க்ளூடடா கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அது காசா அப்படின்னு கேட்குறாங்க, இஸ் சார்ஜபிளா சார் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் சார்ஜபிள். பட் யாருக்கு சார்ஜ் பண்றோம் அப்படின்னா, சரியா பண்ணாதவங்கலாம் சார்ஜ் பண்றோம், நல்லா பண்றவங்களுக்கு சார்ஜ் கிடையாது. அதாவது என்ட்ரி ஃபீஸ் நாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 100 rupeesக்கு குளோபல் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அது யாருக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 80% மேல எடுத்துட்டீங்களா, நோ ப்ராப்ளம், அந்த 100 rupees நாங்க ரிட்டர்னே கொடுத்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்க ரெடியா இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களோட ப்ரொஃபிஷியன்சி எவ்வளோன்னு செக் பண்ணி பார்க்கணுமா, வாங்க T4TEQ.com போயிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வர்ச்சுவல் ஹார்டிக்ஸ் உங்களை நோக்கி வந்துடும். அண்ட் எஸ், திஸ் இஸ் த போஸ்டர் ரிலீஸ், உங்களுக்காக தான் ரிலீஸ் பண்ணிருக்கேன், இப்போ தான் ரிலீஸ் பண்றேன்.
அண்ட் இந்த சண்டே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெக் ப்ரொஃபஷனல் செட்டோட சி ப்ரோக்ராமிங்கோட டெஸ்ட் வைக்கிறோம். இது ஆன்லைன்ல போகுது. இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா T4TEQ.com போயிட்டு லிங்க் இருக்கும். லிங்க்ல கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபுல்லா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு 100 rupees ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டெஸ்ட்டுக்கான வர்ச்சுவல் இது ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்துடும். அண்ட் வர்ச்சுவல் ஹால் டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு லிங்க்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி ஷேர். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எங்களோட கனெக்ட் பண்ணியே இருங்க. நெக்ஸ்ட் லெவலில் வந்து வி வில் அப்டேட் யூ. தேங்க்யூ ஆல். பை.